ஆனா ரசம் மட்டும் எப்படி ஒரே டேஸ்ட்ல இருக்கு? சார் இந்த ஆராய்ச்சிலாம் இப்போ தேவையா சார்? சாப்பிடுங்க சார். இத தெரிஞ்சுக்கிற வரைக்கும் இங்க இருந்து யாரும் நகரக்கூடாது. நடந்தது என்ன சொல்லுங்க. இதுக்கெல்லாம் போய் ஏன் சார் இவ்ளோ யோசிக்கிறீங்க? எங்க வீட்ல பார்த்த யூடியூப் சேனல்ல அவங்க வீட்லயே பார்த்திருப்பாங்க. அதான் ஒரே டேஸ்ட் வருது. இல்லையே. அது என்னன்னா சார், எளிமையாக ரசம் வைப்பது எப்படி அப்படின்னு யூடியூப்ல போட்டீங்கன்னா நிறைய வீடியோஸ் வரும் சார். அதை பார்த்து தான் எங்க அம்மா பண்ணாங்க. அதே வீடியோவை அவங்க அம்மாவும் பார்த்துருப்பாங்க போல. அதான் 2 ரசமும் ஒரே மாதிரி இருக்கு. ஓ, இருந்தாலும் எப்படி ஒரே டேஸ்ட்? சரி சாப்பிடுவோம். ஆமாடி. என்னதான் யூடியூப்ல பார்த்து செஞ்சாலும் அது எப்படி ஒரே மாதிரி டேஸ்ட்? இந்த மாசம் என்ன எவ்ளோ லீவ் இருக்கு? என்னது இப்படி பண்ணி வச்சிருக்கானுங்க? ஐயோ என்னமா ஆபீஸ்ல விளையாடிட்டு இருக்க? சாரி சார். சார் பேக்ரவுண்ட் மிஸ்டேக்னு சொல்லிட்டு ஏதோ தப்பா மெயில் வந்திருக்கு சார். அது தப்பாவெல்லாம் வரலமா, கரெக்டா தான் வந்திருக்கு. என்ன சார் சொல்றீங்க? அப்போ ஆமாம்மா, நம்ம இன்னும் 2 வீக்ஸ்ல நியூ ப்ராஜெக்ட் ஒன்று ஆரம்பிக்க போறோம் இல்லையா? அதை பார்க்கறதுக்காக ஹெட் வர போறாரு. எனக்கே வெரிஃபிகேஷன்னா பார்த்துக்குவேன். உங்களுக்கே வெரிஃபிகேஷனா? ஏய் மெயில் பாத்தியாடி? ஏய் அந்த குட் மார்னிங் மேல டெய்லி வேற பார்க்கணுமா நானே? படி. ஏய் லூசு, பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் மெயில் வந்திருக்கு. ஐயோ அப்படின்னா? ஐயோ, நீ காலேஜ்ல அரியர் வச்சது, அதை முடிக்காம இருக்குன்னு தெரிஞ்சு நான் உன்னை வேலைக்கு வச்சது எல்லாம் தெரிய போகுது. மாட்ட போறோம். ஓ மை காட். செத்தோண்டி. ஏய் ஆபீஸ்ல டீ போட்டு கூப்பிடுற, யாராவது கேட்க போறாங்க. ரொம்ப முக்கியம். நம்மள வேலைய விட்டு அனுப்ப போறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏய் இது பாரு, என் வேலை போனாலும் பரவாயில்ல, ஆனா என்னால உன் வேலை போக கூடாதுரி. இத நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் சால்வ் பண்ணணும். நீ ஏதாவது பிளான் பண்ணலாம். பண்ணலாம். ரஞ்சினி, உங்க 2 பேரையும் டீல் கூப்பிட்டாரு. பேக்ரவுண்ட் செக் விஷயமா ஏதோ பேசணுமாமா, போய் என்னன்னு பாருங்க. என் வேலை